அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது ஞான சித்திங்கிறது இந்த வழியிலையும் அடையலாம், அதுக்கு வேற ஒரு வழியும் இருக்கு. இந்த உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் சொல்றாங்க. 60,000 வருடம் தர்ம காரியங்கள்லாம் பண்ணி என்ன பிள்ளையாக அடைஞ்சது என்னை கண்டு பயப்படுறதுக்கான்னு கேட்கிறார் சுவாமி. உன்னை சமுத்திரத்துல குதிக்க சொன்னார் உங்க அப்பான்னு சொன்னா குதிச்சு. அப்பாவை யாரும் பொய்யன்னு சொல்லக்கூடாது. அதனாலதானே 14 வருஷம் காட்டுக்கு போடுறாரு ஜடாதாரியாக பகவான். வேதாந்தத்தெல்லாம் வர்ணிச்சு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தெல்லாம் சொல்லி எத்தனையோ ஜென்மாக்கள் அபியாசம் பண்ணி ஞானம் சித்திச்சு 2.5 கலக்கிற அந்த விஷயங்களெல்லாம் சொல்லி அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது ஞான சித்திங்கிறது இந்த வழியிலையும் அடையலாம், அதுக்கு வேற ஒரு வழியும் இருக்கு. என்ன வழின்னா அப்பா அம்மாவனுடைய சிராத்தத்தை ஸ்ரத்தையா பண்ணினா இந்த ஞானம் சித்திக்குங்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. ஞான உள்பட சித்திக்கும் பிதர்காரியத்தினால. தேவ பிதர்காரியாபியாம் நப்ரமதிதவ்யம், விட்டுடக்கூடாது. தேவகாரியங்கள் பிதர்காரியங்களை பிச்சை எடுத்தாவது பிதர்காரியம் பண்ணேன். இதுதான் தாரகமாக வச்சுன்னு பல பேர் வருஷம் முழுக்க பிச்சை எடுக்கிறான். நாளைக்கு சிராத்தம் நாளைக்கு சிராத்தம்னு சொல்லிவிட்டு பொய்யா. பிதர்காரியத்தை விடாத, தேவகாரியங்களை விடாத. மாத்ரு தேவோ பவா பித்ருதேவோ பவா, இது எல்லாருக்கும் தெரியும். ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா, இதெல்லாம் இது உபனிஷத்துல தான் வருது. அம்மாவை தெய்வமா நினை, அப்பாவை தெய்வமா நினை. மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா. ஔவையார் இந்த உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் சொல்றா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாத்ருதேவோ பவா பித்ருதேவ, அம்மாவை தெய்வமா நினை, அப்பாவை தெய்வமா நினை. இப்படிலாம் வேதம் சொல்றது. இதுதான் ராமாயணம் காண்பிச்சு கொடுக்கும். ராமர் மாதிரி உண்டோ? எப்படி நினைக்கிறார் அம்மாவை? கௌசல்யை எப்படி நினைக்கிறார் சுவாமி? தெய்வமா நினைக்கிறார். எனக்கு காட்டுக்கு போறது கூட கஷ்டம் இல்லை, வனவாசம் கூட கஷ்டம் இல்லை, ராஜ்யத்தை எழுந்து பரதேசியா இருக்கிறது கூட கஷ்டம் இல்லை. என்னை விட்டு பிரிஞ்சு எங்க அம்மா உருகி போயிடுவளே கௌசல்யா தேவி, அவளை எப்படி சமாதானப்படுத்துவேன் தான் அழறார் சுவாமி. அவ்வளவு அபிமானம் தாயார்ட்ட. பித்ருதேவோ பவா. ராமர் மாதிரி ஒரு பிதிர்பக்தன் உண்டோ? கைகேயி சொல்றா, உங்க அப்பா மனசுல ஒரு அபிலாஷம் இருக்கா உங்க அப்பாவுக்கு, அதை உங்ககிட்ட சொல்ல பயப்படுறார். ஏன் பயம்னா நீ கேட்பியோ கேட்க மாட்டியோன்னு பயப்படுறார். சுவாமி ஹோன்னு அழுதாராம். 60,000 வருடம் தர்ம காரியங்கள்லாம் பண்ணி என்ன பிள்ளையாக அடைஞ்சது என்னை கண்டு பயப்படுறதுக்கான்னு கேட்கிறார் சுவாமி. தைரியமா சொல்ல வேண்டாமோ? அவர் மனசுல என்ன இருக்கோ அதை தைரியமா, அபயஸ்தானம்னு பேர். புள்ள, மனைவி, பிள்ளை, சிஷ்யன், 3 பேருக்கு அபயஸ்தானம்னு பேர். நமக்கு சுதந்திரமா சொல்லலாம். தலையை வலிச்சது, பாதி ராத்திரி எழுப்பி ஒரு 1/2 டம்ளர் காஃபி கொடுன்னு கேட்கலாம் மனைவிய. அந்த ரைட்ஸ் உண்டு. இதெல்லாம் ரைட்ஸ் ஆரம்பத்திலேருந்து மெயின்டைன் பண்ணாதான். திடீர்னா நீரே போட்டு எனக்கு 1/2 டம்ளர் கொடுன்றுவா அந்தப்பா. இதோ அப்படி இதோ பழைய சிஸ்டத்தில் சொல்றப்ப, இப்பெல்லாம் எல்லாம் மாறி போச்சு. பழைய சிஸ்டத்தில் அப்படி நினைப்பா. அபயஸ்தானம்னு பேர். எழுப்பலாம், எழுப்பி ஏதாவது பால் கொடு, காஃபி கொடு, டீ ஏதாவது கேட்கலாம், வெந்நீர் கொடு கேட்கலாம். புள்ள நல்லா அசந்து தூங்குறானேன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவாதீனமாக எழுப்பலாம் பிள்ளைய. எனக்கு வேணும், காலை வலிக்கிறது புடி, காலை கடுக்கிறது புடி. அதுபோல தான் சிஷ்யன். சிஷ்யனையும் அவன் தூங்குறானேன்னு பார்க்க வேண்டாம், வேணும்னா எழுப்பலாம்.
இவாளுக்கெல்லாம் அபயஸ்தானம்னு பேர். என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுவாளே. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்பா எதை சொன்னாலும் கேட்பேன். ஒருத்தர் வந்து, ராமா உங்க அப்பா உன்னை நெருப்புல குதிக்க சொன்னார்னு சொன்னா குதிச்சிடுவேன். ஒரு டம்ளர் விஷம் கொடுத்து இதை உங்க அப்பா குடிக்க சொன்னார்னா குடிச்சிடுவேன். உன்னை சமுத்திரத்தில் குதிக்க சொன்னார் உங்க அப்பான்னு சொன்னா குதிச்சிடுவேன். இதை எங்க அப்பா டைரக்டா என்கிட்ட சொல்ல வேண்டாம், அப்பா சொன்னதாக ரோட்ல போற ஒரு மனுஷன் வந்து சொன்னா நான் கேட்பேங்கிறார். அகமுகி வச்சனாத் ராஜ்ஞா, ராஜ்ஞா வச்சனாத். அப்பா சொல்ல வேண்டாம், அப்பா சொன்னதாக சொன்னான்னா போறோம். அது மாத்திரமல்ல, அப்பாவை யாரும் பொய்யன்னு சொல்லக்கூடாது. அதனால சுவாமி என்ன பண்ணார், ஒரு அப்பாவை தெய்வமா நினைக்கிறார் சுவாமி. அதனாலதான 14 வருஷம் காட்டுக்கு போறார் ஜடாதாரியாக பகவான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.